மேகலாக்கா, ஏப்பா என் தையல் மிஷினை யாருக்கா கொடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க்கா. யாராவது சொன்னா கேட்டா சொல்லுங்கக்கா. என்னாச்சு தைக்கிறதுக்கு கொடுக்குறேங்கிற அக்கா, யாரும் சொன்னாங்கன்ட்டு எங்கள் மாமியார் சண்டை கட்டுதுங்கக்கா. ஆட வீட்ல இருக்க கூடாதுன்னு ஒரு யாரோ ஜோசியர் சொன்னாருன்னு எல்லாரும் சொல்றாங்க, அதை சொல்றியாக்கு? ஆமாங்க்கா, அதான்க்கா. ஆட இந்த மூட நம்பிக்கை நீங்களும் போய் நம்பிக்கிட்டு இதைத்தான் நிறைய பேர் நம்பிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்ன மீனிங்ல சொன்னாருன்னெல்லாம் எனக்கு தெரியாது. தையல் மிஷின் வீட்டுல உபயோகம் இல்லாம இருந்ததுன்னா கை வலி வரும், கால் வலி வரும், வயிற்று வலி வரும், வீட்டுக்காரருக்கு நம்மளுக்கு சண்டை வரும், இந்த மாதிரி எல்லாம் சொன்னாரே. அதெல்லாம் என்ன மாதிரி மூட நம்பிக்கைன்னு எனக்கு தெரியலைங்க. ஒரு தையல் மிஷின்ங்கிறது நிறைய பேர்த்தோட வாழ்வாதாரமா இருக்குது. இதுலயும் சிங்கிள் பேரண்ட் எல்லாம் அதை நம்பி இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்படி வேணா இந்த கலக்கு போவது யாரு பாலா இருக்கிறார் பாத்தீங்களா, அவர் வீடியோல போய் பாருங்க. ஒரு வயசானவருக்கு அவர் ஒரு மிஷின் கொடுப்பாரு, அந்த இடத்துல அவர் எவ்வளவு சந்தோஷப்படுறாரு. மிஷின்னா அதோட அருமை என்ன அந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்காரர் இல்லாத ஒரு அம்மாவுக்கு மிஷின் கொடுத்து உதவி இருப்பாரு. இந்த மாதிரி உங்களுக்கு ஒன்று யாருக்காவது இப்ப அந்த ஒரு ஸ்கூல் கட்டுறது எப்படி கோயில் கட்டுறதுக்கு சமம்னு சொல்றாங்க, அந்த மாதிரி வாழ்வாதாரம் இல்லாதவங்களுக்கு ஒரு மிஷினை வாங்கி கொடுங்க, அது பெரிய புண்ணியங்க. ஆனா இந்த மாதிரி சொல்ற மூட நம்பிக்கையெல்லாம் நம்பாதீங்க. வீட்டுல மிஷின் இருக்கிறது ஒரு லட்சுமியே நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி தானுங்க. என்ன மிஷினை கொஞ்சம் சுத்தமா வச்சிருங்க. அது ஒரு பீரோ இல்லை, அது மேல நிறைய துணிமணிகளையும் கண்டதையெல்லாம் வைக்காம மிஷின்னா அது சுத்தமா நீங்க தைக்கிற பொருளை மட்டும் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இந்த மூட நம்பிக்கைகளை நீங்களும் நம்பாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.